பல தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, தொடர்ச்சியாக சிதம்பரத்திலும் சரி, விழுப்புரத்திலும் சரி, திமுக மற்றும் விசிகாவின் அராஜகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. எதுக்காகனா, சிதம்பரத்துல திருமதி கார்த்தியாயனி அவர்கள் பாஜக சார்பா நிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க அவங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்க மீது தாக்குதல் நடத்துவதாகட்டும். அதுக்கப்புறம் சமீபத்துல ஒரு விஷயம் நடந்தது. அந்த தேசிய வாக்காளர் பேரவைன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஓட்டு கேட்கறாங்க கார்த்தியாயனி அவர்களுக்கு. அங்க இருக்கிற விசிகாவும் திமுகவும் சேர்ந்து அந்த அமைப்பினர் மிக பெரிய அளவுல தாக்கி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல ஒரு வன்முறையை கையாண்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சிதம்பரத்துல அரங்கேற்றி கொண்டிருக்கும் வேளையில விழுப்புரத்துல நேற்று நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னன்னா, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு பாலசக்தி அவர்கள் திருக்கோயிலூர் டு விழுப்புரம் அந்த ரோட்ல பயணிக்கிறாங்க. பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் திமுகவோட எம்எல்ஏ திரு லட்சுமணன் அவர்கள் ஒரு பிரச்சாரம் செய்யறாங்க. சரி, அவங்க பிரச்சாரம் பண்றாங்களே, நம்ம எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம ஒரு ஓரமா கார் நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திருக்காரு. உடனே அங்க இருக்கிற திமுக தொண்டியும் விசிக தொண்டியும் போட்ட ஒரு நபர் அவன் போதையில இருந்தானா இல்ல அவன் பைத்தியமான்னு தெரியல. அந்த ஆளு அந்த வெடி இருக்குல்ல, நாட்டு வெடிகுண்டு இருக்குல்ல, அதை காருக்கு அடியில தூக்கி போட்டான். அந்த டீசல் பம்ப் இருக்குல்ல, அந்த டீசல் குழாய் போமே, அந்த இடத்துல அந்த வெடிச்சு கார் ஒரு பக்கம் அப்படியே மேல பறக்குது. ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 அடிக்கு தூக்கி இருக்கு. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா இந்நேரம் விழுப்புரம் எந்த நிலைமையில இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேண்டுமென்றே திமுகவும் விசிகவும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அது மூலமா ஓட்டுகளை நம்ம அறுவடை பண்ணிடலாம், அது மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி செஞ்சு நம்ம ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பல்வேறு சதித்திட்டங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. உடனடியா பார்த்தா அங்க இருக்கிற பாமக சார்ந்தவர்கள் உடனடியாக அந்த பகுதியில் கூடுறாங்க. கூடி மிகப்பெரிய அளவுல ஒரு சாலை மறியல் பண்றாங்க. அங்க இருக்கிற ஏடிஎஸ்பி தலைமையில ஒரு குழு பேச்சுவார்த்தை நடத்துது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்போ லட்சுமணன் மேல 307 307 பிரிவின் படி அது மேல கொலை முயற்சி வழக்கு நீங்க பதிவு செஞ்சே ஆக வேண்டும். அது மட்டும் அங்க ராஜா அப்படிங்கிற மற்றும் ஒரு சிலர் அவங்களை நீங்க கைது பண்ணி ஆகணும். அவங்க தான் இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம்னு சொல்லலாம். அங்க மட்டும் மீண்டும் பாமகவினர் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலுக்கு பதிலாக ஒரு ஆக்ஷன்ல இறங்கியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதற்காகவே சிதம்பரத்தில் பாமக போட்டியிடாம காஞ்சிபுரம் தொகுதியை வாங்கியிருக்காங்க. ஏன்னா திமுகவை மற்றும் விசிக சார்ந்தவர்கள் இது மாதிரியான ஏதாவது ஒரு கெடுகட்ட வேலைகளை செய்வாங்க, நம்ம அந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாது. ஏன்னா உடனே இவங்க ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க, உடனே அதுக்கு ரியாக்ஷன் பாமக தரப்பில் மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா சென்ற வருடம் 2019 பொன்பரப்பில் நடந்த கலவரமே அதுக்கு சாட்சி. விசிகவினர் ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்ணிட்டு ஒரு காலனி உள்ள போய் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டானுங்க. உடனே அதை அவனுக்கு பிடிக்கிறதுக்காக அங்க பாமக சார்ந்தவர்களும் அதிமுக சார்ந்தவர்களும் அங்க போறாங்க. மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது. அதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஊடகங்கள் எதுவுமே காட்டல. பாமக உள்ள போனாங்க, அடிச்சாங்க, இது மட்டும் தான் காமிச்சாங்க. இது மாதிரியான விஷயங்கள் இந்த தேர்தல் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சிதம்பரம் தொகுதியில போட்டியிடாம காஞ்சிபுரம் தொகுதியில போய் போட்டிட்டு இருக்காங்க பாமகவை சார்ந்தவர்கள். ஆனா மீண்டும் இது மாதிரியான ஒரு கலவரத்தை உருவாக்கி விழுப்புரத்துல ஒரு மாவட்ட செயலாளர் உயிரியே காவு வாங்குற அளவுக்கு விசிகாவும் திமுகவும் அதை செயல்பட்டு இருக்கு. இந்த விஷயம் விழுப்புரம் மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பாமகவினர் சாலை மறியல் செய்து இதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் நீங்க கைது செய்தே ஆக வேண்டும் அப்படிலாம் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னா ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. நன்றி, வணக்கம் மக்கள்.